உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ப்ராடக்ட்டை பத்தி பார்க்க போறோம். டாப் 5 பெஸ்ட் ஹோம் தியேட்டர் 2020ல ட்ரெண்டிங்கா இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போறோம். இந்த 5.1 ஹோம் தியேட்டர் சிஸ்டம் எல்லாமே உங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும். அது இல்லாம ட்ரெண்டிங் மாடல் நல்ல சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டும் கூட. இதை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் உங்களுக்காக, ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஹவுசிங் வந்து மேக் பண்ணிருக்காங்க, மெட்டல்ல மேக் பண்ணிருக்காங்களா, பிளாஸ்டிக்ல மேக் பண்ணிருக்காங்களா, வுட்ல ஹவுசிங் மேக் பண்ணிருக்காங்களா, ஊஃபர்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ரெண்டாவது விஷயம், எவ்வளவு கனெக்டிவிட்டி போர்ட் இருக்கு, உங்களுடைய டிவி மாடல் என்ன, அதுல HDMI, ARC அது மாதிரியான அவுட்புட்லாம் இருக்குதா இல்லையா அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாம ஆப்டிக்கல் இன்புட் வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கறதையும் பாருங்க. மூணாவது, என்ன பிராண்டை வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்க, ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். நாலாவது, உங்களுடைய பட்ஜெட் என்ன, எவ்வளவு RMSல வாங்க போறீங்க அப்படிங்கறதையும் வந்து பாருங்க. ஐந்தாவதா, நான் சொன்னதை தாண்டி அவங்க கீழே ஏற்கனவே வாங்கினவங்க நிறைய ரிவ்யூஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ரிவ்யூவை இன்னும் நல்லா என்னென்ன மாதிரியான ப்ளஸ் இருக்கு, நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு, எல்லாத்தையும் வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்புறம் தான் ஒரு ஹோம் தியேட்டரை சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கே வரணும். ஸோ இப்போ ஹோம் தியேட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக டிப்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. ஹோம் தியேட்டர் வாங்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹவுசிங் மெட்டீரியல் என்னதுல மேக் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் உங்க வீட்டில் எந்த அளவில் நீங்க ஃபிட் பண்ண போறீங்க, அதுக்கான ஸ்டாண்டிங் மோட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆணில வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கா, இல்ல வந்து டேபிள் டாப்ல மவுண்ட் பண்ற மாதிரி இருக்கா, அதுல HDMI போர்ட் எந்த இடத்துல கொடுத்திருக்காங்க, வயரோட கனெக்டிவிட்டி எப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம், நம்மளுடைய செவுத்துல கரெக்டா ஃபிட் ஆகுமா, அதே மாதிரி இல்ல ரிமோட் ஃபங்க்ஷன் தராங்களா, சோ அந்த ரிமோட் ஃபங்க்ஷன்ல என்னென்ன மாதிரியான ஆக்சஸ் எல்லாம் இருக்குது, சோ பேஸ் எஃபெக்ட் எவ்வளோ, அதே மாதிரி டெரபிள் எஃபெக்ட் கொடுக்குறாங்களா, அதே மாதிரி டோல்பை தராங்களா, அதே மாதிரி DTS HD இருக்கா, அதே மாதிரி DTS XL இருக்கு. சோ அந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு டிஜிட்டல் அவுட்புட்ல இது இயங்க போகுது அப்படிங்கறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இதுல PMPO அப்படின்னு சொல்லுவாங்க, கரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறதையும் வந்து பாத்துக்கோங்க. USB, SD கார்டு, MMC, AUX, FM ரேடியோ இதெல்லாமே வந்து காமனா கொடுக்குறாங்க 2020ல. எல்லா ப்ராடக்ட்லயுமே நம்மளால வாங்க முடியுது. சோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் வந்து நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலா மூணு விஷயம் சொல்லிடுறேன். டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்கு, நாய்ஸ் ரேஷியோ லெவல் எந்த அளவுக்கு தராங்க, அண்ட் RMS எவ்வளவு தராங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 80 RMSக்கு மேல வாங்குனீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்குற ஆடியோ அவுட்புட் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ட் சப்வூஃபர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு RMS கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலா வாரண்டி அப்படின்ற ஒரு போர்ஷனுக்கு வந்துட்டோம். வாரண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு எல்லாத்துக்குமே தருவாங்க. சோ நீங்க அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்டான ப்ராடக்ட் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 5th பிளேஸ்ல Zebronicsல இருந்து வரக்கூடிய 5.1 ஹோம் தியேட்டர் பத்தி பார்க்க போறோம். 1 சப்வூஃபர், 5 சேட்டலைட் ஸ்பீக்கர் வித் ரிமோட் கண்ட்ரோலோட நமக்கு தராங்க. சப்வூஃபர் 8 ohms, சேட்டலைட் ஸ்பீக்கர் 4 ohmsல தராங்க. FM, ப்ளூடூத், USB அண்ட் SD கார்டு அண்ட் MMC கார்டு எல்லாமே இதுல யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு டோர் ஸ்டெப் வாரண்டி தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 4709 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 3 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Gadget-Wagon 5.1 ஹோம் தியேட்டர் பத்தி பார்க்க போறோம். built-in amplifier, LED டிஸ்ப்ளே லைட்டோட தராங்க. அவுட்புட் RMS பவர் பாத்தீங்கன்னா 40 வாட்ஸ். அதே மாதிரி 5 ஸ்பீக்கர் 10 வாட்ஸ்ல ஸ்பீக்கர் நமக்கு கிடைக்குது. FM ரேடியோ, SD கார்டு, USB, MMC, ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் எல்லாமே தராங்க. 1 இயர் டோர் ஸ்டெப் வாரண்டி இவங்களும் கொடுக்குறாங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 6990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 0 ஸ்கோர் ரேட்டிங்ஸ், நியூ ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால வெரிஃபைட் ரிவ்யூஸும் கிடையாது. தேர்ட் பிளேஸ்ல Onixல இருந்து வரக்கூடிய 5.1 ஹோம் தியேட்டர் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். அல்ட்ரா சவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அவுட்புட் RMS பவர் பாத்தீங்கன்னா 50 வாட்ஸ்ல சப்வூஃபரும் 20 வாட்ஸ்ல 5 சேட்டலைட் ஸ்பீக்கரும் உங்களுக்கு தராங்க. FM, SD கார்டு, USB, MMC, ரிமோட் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷன்களும் இதுல இருக்கு. 1 இயர் Onix இந்தியா வாரண்டி தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 7190 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 29 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல Impexல இருந்து வரக்கூடிய 5.1 ஹோம் தியேட்டர் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். 5.1 சேனல் சரவுண்ட் சவுண்டோட வருது. அவுட்புட் RMS பவர் பாத்தீங்கன்னா 80 வாட்ஸ்ல சப்வூஃபரும் 18 வாட்ஸ்ல 5 சேட்டலைட் ஸ்பீக்கரும் தராங்க. FM, SD கார்டு, USB, MMC, ரிமோட் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷன்களும் இருக்கு. 1 இயர் Impex இந்தியா வாரண்டி தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 8849 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 6.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 8 வெரிஃபைட் ரிவ்யூ
ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல டிவி 7777BT அப்படின்ற ஒரு புது விதமான பிராண்ட்ல இருந்து 5.1 ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வந்திருக்கு. கரோக் கொடுத்திருக்காங்க. சிங் சாங் அலாங் வித் மியூசிக்கோட உங்களுக்கு ஆப்ஷனலா தராங்க. 5.1 டோல்பை ஸ்பீக்கர் சிஸ்டமா வருது. USB aux FM MMC ப்ளூடூத் சப்போர்ட் எல்லாமே இருக்கு. அவுட்புட் RMS வாட்ஸ் பாத்தீங்கன்னா 80 வாட்ஸ் உங்களுக்கு சப்வூஃபர் ஆகும். 18 வாட்ஸ் 5 சேட்டலைட் ஸ்பீக்கரும் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 12,478 rupeesக்கு செல் பண்றாங்க. 7 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 203 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான டாப் 5 பெஸ்ட் ப்ராடக்ட்டோட வந்து சந்திக்கிறேன். Until signing off, Vijay Baba, see you. Have a nice day.